ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதற்காக நன்றி செலுத்துங்க. இந்த நாளிலும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாக அவர் நம்மளுக்கு சொல்லி நல்ல வழியில் நம்மளை வழி நடத்துவார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பெருமைக்கும் பொறுமையற்ற தன்மைக்கும் அநேக காரியங்கள் பொதுவாக இருக்கிறது. நமக்கு பொறுமை இல்லை என்றால் நம்முடைய காரியங்களை நாம் மையப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய தேவைகளை முன்னிலைப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். அப்போ நம்மை முன்னிலைப்படுத்தி நம்முடைய தேவைகளை பெரிதாக நினைத்து தேவனுடைய வார்த்தைகளை பார்க்காமல் தேவனை பெரிதாக நம்ம எண்ணாமல் இருக்கிறதே பெருமைக்கு ஒரு வழியாக இருக்கிறது. அப்போ தேவனை முன்னிலைப்படுத்தாம நம்மை முன்னிலைப்படுத்தி நம்முடைய பிளான்ஸ், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள் இவைகளை முன்னிலைப்படுத்தும் பொழுது அதற்கு பேர் தான் பெருமை. இந்த பொறுமை என்பது தேவனுடைய குணமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும்பொழுது மோசே இடத்துல அடிக்கடி ஆண்டவர் சொன்ன காரியம், அவர் உண்மையுள்ளவர், தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வளவு பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத மோசே இடத்துல அடிக்கடி சொல்லி அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். அநேக சங்கீதக்காரர்கள் பாடின பாடல்ல தேவனுடைய குணாதிசயங்களை பத்தி பாடியிருப்பாங்க. அதுல பொறுமையும் அடங்கும். நாகும் தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தை பத்தி சொல்லும் பொழுது தேவன் அந்த பட்டணத்திற்கு பொறுமை உள்ளவராக இருந்தார் அப்படின்றத சொல்லியிருப்பார். அப்போ தேவன் பொறுமையாக இருக்கிறார், பொறுமை உள்ளவர் அப்படின்றத நாம் அறிந்து கொண்டு அந்த குணத்தை நம்ம பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அப்படி பொறுமையோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா தாழ்மையாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லைன்னா இப்படி சொல்லலாம், தாழ்மையாக இருப்பதற்கு ஒரே வழி பொறுமையில் வளர்வது தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக இடத்துல பொறுமை இழந்துருவோம், நம்ம இம்பேஷண்ட் ஆயிடுவோம். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பெருமை ஆயிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடங்கள் என்ன என்பதை கண்டுபிடித்து மீண்டுமாக அதே நிலைமைக்கு நம்ம சென்று எந்த இடத்துல பொறுமை இழந்தோமோ அதே இடத்துல பொறுமையை பிராக்டிஸ் பண்ண, பொறுமையில வளருவதற்கு நாம் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அநேக நேரத்தில் டிராஃபிக் ஜாமில் நம்ம மாட்டியிருந்தோம்னா அந்த இடத்துல பொறுமை இழந்திருப்போம். பொறுமை இழந்து நம்மளுடைய எண்ணங்கள், யோசனைகள், நம்முடைய கோபம் அதிகமாக வந்திருக்கும். அப்போ திரும்ப எப்படி நம்ம தாழ்மையில் வளருவது அப்படின்னா, திரும்ப நெக்ஸ்ட் டைம் எங்கே டிராஃபிக் ஜாமில் மாட்டுறீங்களோ அப்போ பொறுமையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவது ரொம்ப முக்கியம். அதுதான் தேவனிடத்தில் நெருங்குவதற்கும் தேவனுடைய தன்மையை அதிகமாக புரிந்து கொள்ள, தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள நம்மளுக்கு உதவி செய்கிறது. எப்பொழுதுமே பொறுமையின் பாதை பெரிதானது. ஆல்வேஸ் டேக் த ஸ்லோவர் ரவுட். நாம் பொறுமையோடு எல்லாவற்றையும் செய்யும் பொழுது காரியங்கள் எல்லாம் ரொம்ப மெதுவாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த காரியங்கள் தான் ரொம்ப முக்கியமானது, பெரிதானதாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பெரியவைகள். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான்: பொறுமை இழந்து விட்டோம் என்றால் பெருமையை நாம் அடைந்து விட்டோம் என்ற அர்த்தம். ஆகவே பெருமை கொள்ளாதபடிக்கு, தாழ்மையில நம்ம வளரும்படிக்கு பொறுமையில் நாம் வளர வேண்டும். பொறுமையை கற்றுக்கொள்வோம். எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பொறுமை இழந்திருக்கிறோமோ மீண்டுமாக அதே இடத்துல, அதே தருணங்கள்ல பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அது தேவனுடைய குணம். இன்றைக்கும் பொறுமையாக இருப்பதற்கு, பொறுமையின் பாதை பெரிதானது என்பதை பார்ப்பதற்கு ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.